அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம் எனது அருமை போட்டித் தேர்வு ஆர்வலர்களே. தமிழகம் முழுமையமாக இருந்து எதிர்வருகின்ற குரூப் 2-2A அதனுடைய முதல்நிலை தேர்வுக்காக தயாராகி வருகின்ற மாணவ கண்மணிகளா நீங்கள்? ஆம், தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்பது தெய்வப்புலவன் வள்ளுவன் வாக்கு. அவன் தெய்வப்புலவன். அவன் சொல்லியிருப்பது எப்படி பிழையாகும்? உங்கள் முயற்சி மெய்வருத்தி உழைத்தீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு கூலி கிடைக்கும். என்ன கூலி என்பது? நம் படிக்கின்ற படிப்புக்கு வேலைதானே. அரசு உத்தியோகம் நிச்சயம் உறுதி. அப்படி உறுதி கொண்டு படித்து வருகின்ற உங்கள் அத்தனை பேரையும் வழிகாட்டுவதற்கான ஒரு துணைவன் தேவை அல்லவா? அதுதான் அவ்வை டெஸ்ட் பேட்ச். குரூப் 2 எதிர்வருகின்ற நமக்கு இருக்கின்ற இந்த 2-3 மாத காலங்களை அடியொட்டி தயாரிக்கப்படுகின்ற ஒரு பாடத்திட்டமாக இந்த அவ்வை டெஸ்ட் பேட்ச் என்பது விளங்குகிறது. இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்த அவ்வை டெஸ்ட் பேட்ச் குரூப் 2-2A முதல்நிலை தேர்வு மட்டும் அடியொட்டியதாக இருக்கிறது. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்தால் தேர்வு கட்டணம் 2000 ரூபாய் என நிர்ணயித்திருக்கின்ற இந்த தொகைக்கு இவர்கள் என்ன கொடுக்க போகிறார்கள்? இந்த டெஸ்ட் ஷெட்யூல் அப்படி என்ன சிறப்பம்சம் இருக்கிறது? இதை சற்று உற்று நோக்கினார்கள் தெரியும். எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 2000 ரூபாய் கொண்ட இந்த தேர்வு 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தொடங்குது. அதிலிருந்து நாள்தோறும் டெஸ்ட் தேர்வு உங்களுக்கு வந்தா நாள்தோறும் தேர்வு, நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேர்வு எழுத போறீங்க. ஒரு வாரத்திற்கு 350 வினாக்கள் டெஸ்ட் எழுத போறோம். டெய்லி என்ன எழுத போறோம் சார்? அவ்வை டெஸ்ட் பேட்சோட சிறப்பு அம்சம் என்னவாக இருக்கு? ஒரு அப்ட்ராக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க, பார்க்கலாம். இந்த டெஸ்ட் ஷெட்யூலோட அப்ட்ராக்ட் வந்தா டெய்லி டெஸ்ட், பொது அறிவுல எவ்வளவு டெஸ்ட் எழுத போறோம், கணிதம் எவ்வளவு டெஸ்ட் எழுத போறோம், பொது தமிழ் எவ்வளவு டெஸ்ட் எழுத போறோம், அப்புறம் வீக்லி ஃபுல் டெஸ்ட் எவ்வளவு எழுத போறோம். மொத்தம் 5625 வினாக்கள் கொண்ட இந்த தேர்வு அவ்வை டெஸ்ட் பேட்ச் என்று அறிவித்திருக்கிறது. அப்போ நாள்தோறும் தேர்வுனா டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2 பாடத்திட்டத்தை அழகா ஸ்லைஸ் போட்டு ஒவ்வொரு தலைப்பா நாள்தோறும் உங்களை படிக்க வைக்கிறோம். நாள்தோறும் படிக்க வைக்கின்ற அந்த 6 நாள் படித்த படிப்பினுடைய ஒட்டுமொத்த தேர்வாக 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று முழு தேர்வு எழுதுகிறோம். இது ஆன்லைன் ஆஃப்லைன் 2 வடிவங்களிலுமே இந்த தேர்வுக்களம் என்பது உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆன்லைன்லேயும் டெஸ்ட் நடத்துகிறோம். ஆன்லைனில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் இமெயிலில் வந்துடும். வாட்ஸ்அப் புலனக்குழுவிலே உங்களுக்கான விடைத்தாள்கள் பகிரப்படும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஷீட் வாங்குவாங்க. இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு கடந்த நம்முடைய பயிற்சி மையத்தில். அதை போலவே ஆஃப்லைன் நேரடியாக வந்து நம்ம பயிற்சி மையத்தினுடைய அனைத்து கிளைகளிலும், வேலூர் கிளையிலும், திருவண்ணாமலையிலும், சென்னையிலும், காஞ்சி நகரிலும் எல்லா கிளைகளிலுமே நமக்கு நேரடியாக வந்து நீங்கள் தேர்வையும் எழுதி கொள்ளலாம். உங்களுடைய டெஸ்ட் அட்மிஷன் எப்படி போடணும் அப்படின்றத இங்கே தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாசகம். ஆம், முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். ஆம் கண்மணிகளே, எழுந்து வாருங்கள். எரிமலையே வழி கொடுக்கும் போது தேர்வாணையம் விதி நமக்கு வழி கொடுக்காதா? வாருங்கள். நம்முடைய அனைத்து கிளைகளிலும் நீங்கள் போகலாம். அங்கே கான்டாக்ட் நம்பர் இருக்கு. எந்த கிளையில கான்டாக்ட் தொடர்பு கொள்ளணும்னு அங்கங்கே தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு வாரமும் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம், இந்த ஒவ்வொரு வாரத்தினுடைய தேர்வு அட்டவணை என்பது எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம். நாள்தோறும் தேர்வு திங்கட்கிழமை ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஃபுல் தேர்வு இருக்கு. ஒரு திங்கட்கிழமையிலேருந்து ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை தொடங்கி இந்த தேர்வாகப்பட்டது ஒவ்வொரு தலைப்புலையுமே பாருங்க, ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். அடிப்படையாக பாலிட்டி ஆரம்பிக்கிறோம், அடிப்படையாக எக்கனாமி ஆரம்பிக்கிறோம், அடிப்படையாக யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இதெல்லாம் ஆன்மா, நம்முடைய வெற்றி பெறுவதற்கான வினாத்தாளுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய பகுதி பொது அறிவில் பாலிட்டி, எக்கானமி அண்ட் யூனிவர்சிட்டிஸ். அதுக்கு முக்கியத்துவம். அப்புறம் கணிதம், அதற்கு மிக முக்கியத்துவம். அடுத்திருக்கின்ற ஜியோகிரபி, சயின்ஸ், நேஷனல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி வாரத்துக்கு 1 மாற்றி போட்டே போகிறோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹிஸ்ட்ரி இருக்குது, நேஷனல் மூமெண்ட் இருக்குது, அடுத்து ஜியோகிரபி இருக்கும், சயின்ஸ் இருக்கும், அப்புறம் தமிழ். இந்த 6 நாட்கள் எழுதிய இந்த தேர்வை அடியொட்டி அப்படியே 7ஆம் நாள் 6 நாள் தனித்தனியாக சிபிடியில் டெஸ்ட் எழுதுறீங்க. டெய்லி டெஸ்ட் எழுதுறோம். உங்களுக்கு என்று ஒரு ப்ராம்ப்டான டைம் கொடுத்துருவாங்க. குழுவிலே அந்த நேரம் பகிர்வார்கள். அந்த நேரத்தில் நாள்தோறும் ஒரு அரை மணி நேரம் 25 வினாக்கள் கொண்ட தேர்வு. நாள்தோறும் 1/2 hour டெஸ்ட் பண்ணுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் சண்டே அன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? ஃபுல் டெஸ்ட். அது பிரான்ச்சுக்கு வந்து நீங்கள் ஆஃப்லைனில் எழுதிக்கலாம், அப்படின்னா ஆன்லைன்லேயும் எழுதிக்கலாம். ஆன்லைனில் கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக கொடுத்துருவாங்க, இந்த ஃபுல் டெஸ்ட் கொஷின் பேப்பர் மட்டும். இப்படி தான் உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் அப்படின்றத படிப்படியாக அடுத்தடுத்த படிநிலைகளில் கொண்டு செல்ல இருக்கின்றோம். கண்மணிகளே, வாருங்கள். இந்த அடிப்படையில் நாம் கொண்டு செல்கின்ற இந்த வீக் 1 இப்படி முதல் வாரம் நகர்ந்து முடியுது. அப்புறம் அடுத்த வாரம் ஆரம்பிக்குது. அப்போ என்னன்னா, டெய்லியே படிச்சுட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல். சரி, இப்படி கொண்டு போயிட்டே இருக்குமே சார், எப்படி நம்ம இது பண்ண? அடுத்த தலைப்பு என்ன? ஒவ்வொரு பாருங்க, பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 2வது வாரத்தில் அதுக்கு அடுத்த தலைப்பு என்ன அது வந்துருச்சு. அப்புறமா எக்கானமி அடுத்த தலைப்பு என்ன? இப்படி ஒவ்வொரு பாடத்திட்டமும் மேக்ஸும் அதே மாதிரி தான் ஒரு 15 தலைப்புகளாக பிரித்து அரித்மெட்டிக் அண்ட் ரீசனிங் 2மே சேர்ந்தார் போலவே பாடத்திட்டம் கொண்டு சென்றிருக்கின்றோம். பொதுத்தமிழ் அதே மாதிரி தான். பொதுத்தமிழ் பாடப்புத்தகம் அனைவரும் வாங்கியிருப்பீர்கள். அதை அடியொட்டியும் இந்த தேர்வு அட்டவணை என்பது நகர்கிறது. ஸோ இப்படி மெல்ல ஒவ்வொரு தலைப்பும் முழுவதுமாக இங்கே
அமைந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு வாரமும் நம்ம கடந்து போகிறோம். வீக் 1, வீக் 2, வீக் 3 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எத்தனை வாரங்கள் கடந்து போக போகிறோம்? 15 வாரங்கள் கொண்ட தேர்வு. எல்லா டெஸ்ட்டும் ஒவ்வொரு வாரமும் நகர்ந்து போகுது. இந்த டெஸ்டோட பிடிஎஃபா லிங்க் கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கு, அதை பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் பிடிஎஃப் வந்து இது பண்ணிட்டா எப்படி இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறது? எல்லோருடைய வினாவும் அதுவாக தான் இருக்கும். தொடர்ந்து 15 வாரங்கள் எழுதப்படுகின்ற இந்த தேர்வு. அப்போ இப்பேற்பட்ட சிறப்பம்சம் கொண்ட இந்த தேர்வில் எப்படி சேர்வது, எப்படி இணைவது, அதான் உங்களுடைய அடுத்த வினாவாக இருக்கும். எல்லோரும் நம்முடைய இணையதள முகவரிக்கு வந்துருங்க. இணையதள பக்கத்துக்கு வந்தவுடனே லாகின் பண்ணுங்க. நம்முடைய இணையதளத்தில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்தால் டைரெக்டாக உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள வரலாம். அப்படி இல்லை புதுசுன்னு சொன்னால், புதுமையாக இப்போ தான் வரீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு கேட்கும். ரிஜிஸ்டர் நவ் கொடுத்து உள்ளே வந்துடலாம். ஸோ இதுக்குள்ளே லாகின் பண்ணிடுறீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா உள்ளே லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்துடுறீங்க. உள்ளே வந்தவுடனே பேஜ் இருக்கும். அட்மிஷன் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும், ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அட்மிஷன் வந்து கோர்ஸ்க்கா இல்லை ஸ்பெஷல் கிளாஸ்க்கா இல்லை டெஸ்ட் பேட்ச்க்கா அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் சூஸ் பண்ணுறீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மட்டும்தான் கம்பல்சரி, செகண்ட் ஸ்டெப்பும் தேர்ட் ஸ்டெப்பும் ஆப்ஷனல். எதையுமே ஃபில்அப் பண்ண அவசியம் இல்லை. அடுத்தடுத்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், டைரெக்டாக பேமெண்ட் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஃபில்அப் பண்ணுறீங்க. இங்கே அப்புறமா தேர்ட் ஸ்டெப்பில் போனால் பேட்ச் இருக்கும். செலக்ட் பேட்ச், எந்த பேட்ச்னு கேட்போம். அவை பேட்ச் அப்படின்னு இருக்கும். குரூப் 2 2A கோர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அவை பேட்ச் செலக்ட் பண்ணாக்கா ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்னு இருக்கும். வீக்கெண்ட், ஏன்னா ஒவ்வொரு வாரத்தினுடைய இறுதி நாள் வந்து எழுத போகிறீங்க. மற்ற நாள்லாம் சிபிடியில் எழுத போகிறீங்க. அதனால் வீக்கெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணுங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை. பேமெண்ட் மெத்தட் கேட்வே போகும். டைரெக்டாக போய் 2000 அங்கே பேமெண்ட் காமிக்கும். பேமெண்ட் பண்ணி முடிச்சிங்கன்னு சொன்னால் டைரெக்டாக உங்களுக்கு சக்ஸஸ் மெசேஜ் வந்துடும். இதுதான் கண்மணிகளே அவை டெஸ்ட் பேட்சில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் கொண்ட ஒன்று. எல்லோரும் அடுத்த டெஸ்ட் பேட்ச் எப்போ என்று அவளோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் அது உங்களுடைய உள்ளங்களுக்கெல்லாம் விருந்தளிக்கின்ற வகையிலே இந்த வினாத்தால் அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நாள்தோறும் தேர்வு, டெய்லி டெஸ்ட், வாரந்தோறும் தேர்வு இது வந்து அமைந்திருக்கிறது. 15 வாரங்கள் தொடர்ச்சியாக டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதுக்கு கட்டண தொகை மிகவும் குறைவானது மட்டுமே. சொல்வதை செய்தால் வெல்வது உறுதி. அப்போ இந்த கொஷின் பேப்பருடைய தரம், அதாவது நம்ம பயிற்சி மையத்தில் கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்டுன்றதை எப்பயுமே குறைச்சிக்க மாட்டோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஷின் பேப்பர். குரூப் 2 2A பாடத்திட்டத்தை முழுவதுமாக அசைபோடுவதற்கான ஒரு களமாக இது இருக்கு. நம்பி இணைந்து இந்த பயிற்சியை நல்முறையில் எடுத்துக்கொண்டு வெற்றி வகை சூடுங்கள் கண்மணிகளே. முதல்நிலை தேர்வு முடித்து முன்பு முதன்மை தேர்வுகளை சந்திப்போம். நன்றி.